இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலே பெரிய நரகம் எதிரானா அரியலூராக தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், பெரம்பலூர்ல இருக்கிற தனியார் மருத்துவ மெடிக்கல் காலேஜ், திருச்சியில் இருக்கிறது, இங்க எல்லாமே போனீங்கன்னா யார் நோயாளியா இருப்பாங்கன்னா அரியலூர் மாவட்ட மக்கள் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளிங்கும் போது 365 நாளில் ஒரு நாள் தான் அங்கே தீபாவளி கொண்டாடுவோம். அதுக்கு அந்த வெடி சத்தத்துக்கும் அந்த வெடி புகைக்கும் தூக்கிக்கிட்டு வர்ற அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இங்கே அரியலூர் மாவட்டத்தில் 16 பிளான்ட்லேருந்து உற்பத்தி ஆகிற சிமெண்ட்டை ஏற்றிட்டு போகிறதுக்காக வேண்டி இந்திய ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குது. இந்த ஆலைகள் எவ்வளவு சம்பாதிக்கும்? இந்த உள்ளூர் மக்களை வேலைக்கு வச்சுக்கிறதே இல்லை. அரியலூர் பேருந்து நிலையத்தில் எல்லாமே வட்டாவை தூக்கிட்டு சாப்பாட்டு கூடையை தூக்கிட்டு 1000லேருந்து 2000 விவசாயிகள் அங்கே நிற்பாங்க. இப்போ அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் 1000 ரூபா பணம் 2000 ரூபா பணத்தை கொடுத்து மக்களை மயக்கிற வேலையை செஞ்சுட்டு 33% காடுகள் அமைக்கப்பட வேண்டும். இந்த சுரங்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இதில் ஏதாவது ஒரு 33% பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கா, இல்லை ஏதாவது மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கா என்பதே இதே நிலைமை தொடர்ந்துருந்தா அரியலூர் மாவட்டத்தில் அடுத்தது ஒரு ஜெனோசைடுன்னு சொல்லுவாங்கல்ல, இன அழிவு. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express, powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் பயணத்தில் இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரை கடந்து அரியலூருக்கு தான் வந்திருக்கோம். இந்த அரியலூர் நகரத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை மற்றும் சுண்ணாம்புக்கல் தொழிற்சாலைகளால் வேகமான வளர்ச்சி ஏற்படுவது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இதே தொழிற்சாலைகளால் சுற்றுச்சூழல் மாசுபாடும் இங்கே மனிதர்களே வாழ முடியாத ஒரு சூழலும் வேகமாக உருவாகிட்டே இருக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கதாகவும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கதாகவும் குற்றம் சாட்டுறாங்க. உண்மையிலே இங்கே என்னதான் கள நிலவரம், சிமெண்ட் தொழிற்சாலைகளால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அரியலூருக்கு, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் தோட்டிஸ் அண்ட் ஷர்ட்ஸ். எங்கள் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்விம் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு 150 சுரங்கங்கள் சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் இயங்கிட்டு இருக்கு. இந்த 8 ஸ்விம் ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபேக்ட்ரிஸ் அவங்களுடைய ஓன் பவர் பிளான்ட் வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் மாவட்டத்தில் அனைத்து விதமான சிறுதானிய வகைகளும் விளைஞ்சு, கம்பு, சோளம், எள்ளு, கேழ்வரகு, கொத்தமல்லி, மிளகாய். இங்கே அரியலூர்னாவே மிளகாய் இதுக்கு பேர் போன ஒரு மிளகாயும் கொத்தமல்லியும். இப்படி விளைஞ்ச இந்த மண் இப்போ இந்த சிமெண்ட் ஆலைகளால் அந்த சுற்றுச்சூழலாலையும் அந்த நிலம் பாதிக்கப்பட்டு நிலத்தை கொடுத்துட்டு அந்த விவசாயிகள் அகதிகளாக இங்கே இருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் கருப்பூர் சேனாதிபதிங்கிற ஒரு மைனிங்கில் விதிகளை மீறி ஒரு 3 லட்சம் டன் சுண்ணாம்புகள் எடுக்கப்பட்டு அது உரிய ஆய்வாளர் அதிகாரிகளோட ஆய்வு உட்பட்டு அது முறைப்படி வழக்காடு மன்றம் போயும் 23 கோடின்னு குறிப்பிடுறாங்க வழக்காடு மன்றத்தில். இதோட சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டுங்க. இதோட வசூல் பண்ண முடியாமல் இந்த மாவட்ட நிர்வாகம் போய்கொண்டிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் பாதிப்புன்னா பட்டியலே இடலாம். நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சதுனால விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகிறார்கள். அவங்களுடைய ஆழ்துளை கிணறுகள் நீர்மட்டத்தை இவர்கள் தாண்டி தோண்டுவதால், சுண்ணாம்புகள் சுரங்கம் தோண்டுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விட்டது. மேட்டூர் அணை போல பல மடங்கு இங்கே நீரை தேக்கி வைக்க முடியும். இந்த வெட்டி முடிக்கப்பட்ட சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் நீர்த்தேக்கமாக மாற்ற முடியும். அது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி முடிக்கப்பட்ட சுண்ணாம்புக்கல் சுரங்கள்லாம் நம்ம மூடணுன்றது விதி. அது 33% காடுகளாக உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அந்த காடுகளில் இவங்களாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த மண்ணுக்கான மரமாக இல்லாமல் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், இந்த மாதிரி பூங்கா மரம் இந்த மாதிரி வைக்காமல் வேறு எதையோ மரங்கள்லாம் வச்சுட்டு சும்மா பூ மரம் அப்படி காத்தடிச்சா விழுந்து போயிடும், அந்த மாதிரி மரங்களை வச்சுக்கிட்டு மண்ணுக்கு பயனில்லாத மரங்களை பூரா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை மேகம் பாருங்கள், இப்போ நம்ம பேட்டி கொடுத்துட்ருக்கோம், அங்கே மேகம் இருக்குது. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் இங்கே மழை பெய்யுமானா இங்கே பெய்யாது. ஏன் பெய்யாது அப்படின்னா அளவுக்கு அதிகமான அந்த மாசு வெளியேறதுனால, அந்த வெப்பம் வெளியேறதுனால இந்த பக்கத்தில் மேகமூட்டங்களே இருந்தாலும் மழை பெய்யறதில்ல. இதே நிலை தான் அதை தொடர்ந்து நீடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்குது. அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏதாவது உரிய வேலை செய்தான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அடுத்தது இவங்க சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில் குறிப்பிட்டது மாதிரி எதுவுமே நடைமுறைப்படுத்துவதில்லை. 33%
காடுகள் அமைக்கப்பட வேண்டும். இந்த சுரங்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இதில் ஏதாவது ஒரு 33% பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கா, இல்லை ஏதாவது மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கா என்பதே இதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக அமையும். சாதாரணமாக சொல்லணும்னா ஒரு 3 மீட்டரில் இருந்த நிலத்தடி நீர்மட்டம் இப்போது 60-80 மீட்டர் வரையும் போயிருக்கு. நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணக்கூடிய நீர்வள ஆதாரத்துறை அறிக்கையும் இதை தான் குறிப்பிடுகிறது. இதற்கு தரமணியில் உள்ள அலுவலகத்தில் இவங்கள் அனுமதி பெற்று தான் சுரங்கம் தோண்ட வேண்டும். ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கையின்படியே அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் கீழே செல்வதால் கடல் நீர்மட்டம் உள்ளே புகுறதுக்கான வாய்ப்பு அரியலூர் மாவட்டத்தில் மிக அதிகமாக உள்ளது. இதே நிலைமை தொடர்ந்து தான் அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலைகளால் இயங்கக்கூடிய சிமெண்ட் ஆலையினால் பயன்பெறுகிறவருடைய கான்ட்ராக்டர்ஸ் மட்டும்தான் பிழைக்க முடியும். சாதாரண விவசாய மக்கள் இதனால் மிகப்பெரிய அழிவை சந்தித்து தற்போதே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை போன்ற இடங்களில் போய் தஞ்சம் அடைந்து மண்ணின் மைந்தர்கள் வெளியே சென்று அதர் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்காளத்திலேருந்து வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிவர்கள் மட்டுமே சொகுசாக வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக அமைந்து விட்டது. இங்கே அரியலூர் மாவட்டத்தில் வந்து கனிம கொள்ளை வந்து நிறைய நடக்குது. இத்தனை டன்னு தான் இந்த சுரங்கத்திலேருந்து எடுக்கணும் அப்படின்னா அது அப்படிலாம் எடுக்கிறது இல்லை. அவங்க என்ன மதிப்பீடு போட்டிருக்காங்களோ அதோட அதிகமாக தான் வந்து கனிம கொள்ளையில் ஈடுபடுறாங்க. இதை வந்து முறைப்படுத்துறதுக்கான அதிகாரிகள் வந்து சுரங்கத்துறையில் வந்து இங்கே இல்லை. எல்லாமே வந்து விதி மீறி சுரங்கம் வெட்டுறது, விதி மீறி வாகனத்தில் வந்து பாரத்தை ஏற்றிட்டு போகிறது, எல்லாமே விதி மீறி தான் இங்கே நடக்குது. ஆனால் எங்கெங்கேயோ வந்து கனிம கொள்ளை நடைபெறுதுன்னு ஆய்வு நடக்குது, அதுக்கான வழக்கு போடுறாங்க. ஆனால் அரியலூர் மாவட்டத்தை கணக்கிலே எடுத்துக்கிறதில்ல. ஏன் அப்படின்னு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா கார்ப்பரேட் இங்கே இருக்கிறதுனால அவங்கெல்லாம் வந்து அரசாங்கத்தையே விலைக்கு வாங்கிறாங்களா அப்படிங்கிற ஐயம் எங்களுக்கு இருக்குது. வாகனங்கள் வந்து வரதால் வந்து விபத்துக்கள் வந்து அதிகமாகுது. அவங்க வந்து இப்போ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ப்ராப்பராக வந்து தார்பாலின் போட்டு மூடுறது கிடையாது. எடுத்துகிட்டு வரும்போது மூலப்பொருட்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஓவர்லோடு கொண்டு வராங்க. இதனால் வந்து பிரச்சனைகளை அந்த மக்கள் பயன்படுத்துகிற ரோட்டில் தான் வந்து அதனுடைய வாகனங்களும் போயிட்டு இருக்கு, சிமெண்ட் வாகனங்கள். ஸோ அதுலேருந்து சிந்துற இந்த சுண்ணாம்பு கல்களால் வந்து புழுதி மண்டலம் ஏற்பட்டு இந்த சுவாச கோளாறு பிரச்சனைகள் வந்து உருவாகிட்டு இருக்குது மக்களுக்கு வந்து. அதாவது வந்து விவரம் தெரியாமல் விற்றுப்பிட்டாங்க. அப்போ யாரும் வந்து சொல்கிறதுக்கு அரசியல்வாதியோ இல்லை மற்ற அரசு அதிகாரி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இது விற்றுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் வந்து விவரம் தெரியாமல் விற்றுப்பிட்டாங்க. இப்போ விற்றுப்பிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் வெளி மாநிலத்துக்கும் வெளி ஊருக்கும் போய் பிழைச்சி இப்போ வந்து இருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள சிமெண்ட் ஆலைகளில் இந்த உள்ளூர் மக்களை வந்து வேலைக்கு வச்சுக்கிறதே இல்லை. வெளி மாநிலத்திலேருந்தும் வெளி மாவட்டத்திலேருந்து தான் பெரும்பாலான மக்கள் வந்து இங்கே வேலைக்கு வராங்க. நீங்கள் அரியலூரில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அரியலூர் பேருந்து நிலையத்தில் எல்லாமே வட்டாவை தூக்கிட்டு சாப்பாட்டு கூடையை தூக்கிட்டு 1000-லேருந்து 2000 விவசாயிகள் வந்து அங்கே நிற்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் போய் ஒரு யதார்த்தமாக போய் ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒருத்தர் நிறுத்தினீங்கன்னா எல்லாரும் கூட்டமாக வந்து உங்கள்கிட்ட வருவாங்க. என்னன்னு கேட்டால், ஐயா வேலைக்கு என்னை அழைச்சிக்கிறீங்களா, என்னை வேலைக்கு கூப்பிட்டு போகிறீங்களா, வேலை இருக்கா அப்படின்னு கேட்குற அவல நிலைக்கு இந்த மக்கள் வந்து விவசாயிகள் வந்து வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற சிமெண்ட் ஆலைகள் தான். அதோட முடியாத மக்கள், குடும்பத்தோட ஆடு மாடு வச்சுருக்க மக்கள் வந்து நகரத்தை நோக்கி கட்டட வேலைக்கு வந்து தினமும் யாராச்சும் கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் நோக்கி இங்கே வந்து சாப்பாட்டு கூடையோட இங்கே வந்து தினமும் வந்து காலையில் அரியலூர் பேருந்து நிலையத்தில் வந்து கூட்டமாக நிற்பாங்க. அந்த நிலைக்கு வந்து இந்த அரியலூர் மாவட்ட மக்கள் வந்து வாழ்வாதாரம் கெட்டு போச்சு. இந்த அரியலூர் இருக்கக்கூடிய ஒரு 8 சிமெண்ட் ஆலைகள் இருக்குது. இந்த 8 சிமெண்ட் ஆலைகளும் வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 2 பிளான்ட்டு போட்டிருக்காங்க. ஏறத்தாழ பார்த்திங்கன்னா 16 பிளான்ட்டுக்கு மேலே இருக்குது. அப்போ அந்த 16 பிளான்ட்லேருந்து உற்பத்தி ஆகிற சிமெண்ட்டை ஏற்றிட்டு போகிறதுக்காக வேண்டி இந்திய ரயில்வேக்கு பார்த்திங்கன்னா 1000 கோடி ரூபாய் வந்து வருமானம் கிடைக்கிது. 1000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிது. அப்போ வந்து அந்த ஒரே ஒரு அந்த ஏற்றிக்கிட்டு போகிறதுக்காக செலவு மட்டுமே வந்து 1000 கோடி ரூபாய் அந்த ரயில்வேக்கு வருமானம். அப்படின்னா இந்த ஆலைகள் எவ்வளவு சம்பாதிக்கும்? அப்போ இவங்க சமூகம் சார்ந்து அவங்க செலவு செய்யக்கூடிய தொகைகள் என்ன, அவங்க காட்டக்கூடிய கணக்கு உண்மையா, இதெல்லாம் யாராவது ஆய்வு பண்ணுறாங்களா? இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலே பெரிய நரகம் எதிரானா அரியலூராக தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாசுகளை பூரா வெளியிடுது. இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த செடிகளில், விவசாய நிலங்களை பார்த்தீங்கன்னா அந்த செடிகளில் படர்ந்து திரும்ப அந்த விவசாய நிலங்கள் வந்து விவசாயத்துக்கு பயனில்லாமல் மாறி போயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த சிமெண்ட் கழிவுகள் எல்லாமே போய் மேலே படிஞ்சிருது. கார் நிறுத்தினா கார் மேலே படிஞ்சிருது, வீடு நிறுத்தினா வீடு மேலே படிஞ்சிருது, குடிக்க தண்ணி வச்சுருந்தாங்களா அதில் படிஞ்சிருது. இப்படி அவர்கள் வந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு பல விதமான தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. சூழல் சார்ந்து இந்த மாதிரி இவ்வளோ கேள்வி வருது, இதெல்லாம் சீர்படுத்துறதுக்காக அந்த நிதியெல்லாம் ஒதுக்குறாங்களே, அதெல்லாம் அவங்க முறையாக செலவு பண்ணுறாங்களா பார்த்தா அதுவும் கிடையாது. ஒரு பக்கம் வந்து சாலைகளில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸில் வர புகைகள், அதனுடைய உள்ள பிரச்சனை.
சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீர்மட்டம் பாதிப்பு. ஸோ அங்கே வந்து தண்ணி அதிகமாக 250 அடி 300 அடி ஆழம் போகும்போது தண்ணியோட வாட்டர் கண்டமினேஷன் ஆகி அது பருகிறதால வந்து சிறுநீரக பாதிப்புகள் வந்து ரொம்ப ஏற்படுது மக்களுக்கு. இங்கே பக்கத்தில் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், அரியலூர்லேயும் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், பெரம்பலூரில் இருக்கிற தனியார் மருத்துவ மெடிக்கல் காலேஜ், திருச்சியில் இருக்கிறது, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிக்மர், இங்கே எல்லாமே போனீங்கன்னா யார் நோயாளியாக இருப்பாங்கன்னா அரியலூர் மாவட்ட மக்கள் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மக்களுடைய ஒரு வாழ்க்கை சுகாதாரம் வந்து சீர்கேடு வந்து நோயோட தன்மை வந்து அதிகரித்து போய் அந்தந்த அருகில் இருக்கிற மாவட்டங்களில் மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளோட ஊர் எதுன்னு கேட்டால், மாவட்டம் எதுன்னு கேட்டால் அரியலூர் மாவட்டம்னு சொல்கிற நிலைக்கு நிலைக்கு இந்த மக்களுடைய சுகாதார கேடு வந்து மோசமாக போயிடுச்சு. ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், ஒரு பக்கம் நோயாளிகளாகவும் மக்களுடைய நிலையை வந்து இப்படி இருக்குது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இங்கே இயங்கி இருக்கிறதுங்க. இது அவங்களுடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா குப்பையாக்க தெரியாமல் ஒரு வாரியம் நடைபெற்றுட்டு இருக்கு. அதை சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்கிறது இல்லை, அவங்க சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யாமல் மற்றதுக்கெலாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தீபாவளிங்கும்போது 365 நாளில் ஒரு நாள் தான் அங்கே தீபாவளி கொண்டாடுவோம். அதுக்கு அந்த வெடி சத்தத்துக்கும் அந்த வெடி புகைக்கும் தூக்கிக்கிட்டு வர்ற அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இங்கே அரியலூர் மாவட்டத்தில் 365 நாளுன்னு நம்ம வருஷத்தில் சொன்னாலும் அந்த 365 நாளும் புகை விட்டுட்டு இருக்கிற அந்த பக்கத்து சில அடியில் அந்த மாவட்ட அலுவலகம் இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களாம் கவனத்துக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால், தெளிவாக சொல்லப்போனால், குப்பையாக்க தெரியாமையே ஒரு மாவட்ட வாரியம் இங்கே செயல்பட்டு இருக்கு. இங்கே இத்தனை சுரங்கங்கள் இருக்குது, ஆனால் இந்த சுரங்கங்களுக்கு தேவையான படிப்புங்கள் இல்லை. சுரங்க சம்மந்தமான படிப்புகள் வந்து இங்கே இருக்கிற பாலிடெக்னிக்கில் இல்லை, இன்ஜினியரிங் காலேஜில் இல்லை, இது மாதிரிலாம் இல்லை. இது இங்கே படிச்சுட்டா இங்கே வேலை கேட்பாங்க. அதனால் அந்த சுரங்கத்தை அது மாதிரியும் இல்லாமல் இந்த மக்களுடைய வாழ்நிலை வந்து அரியலூர் மாவட்ட மக்களுடைய வாழ்நிலை வந்து அப்படி ஒரு கீழ்த்தரமாக மோசமாக இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ எலெக்ஷன் சமயத்தில் வந்து எதாவது பேசுவாங்க, அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த இதையும் அவங்களுக்கு வந்து யாருமே கடிவாளம் போகிறது கிடையாது. சிவில் ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்தா தனிக்காட்டு ராஜா மாதிரி ஒரு போக்கில் தான் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கலைஞ்சி ஃபேக்ட்ரிஸ் வந்து படிப்படியாக வந்து அந்த சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தை மூடிட்டு மீள் உருவாக்கம் பண்ணணும், காடுகள் உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. தற்போதே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை போன்ற இடங்களில் போய் தஞ்சம் அடைந்து மண்ணின் மைந்தர்கள் வெளியே சென்று அதர் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்காளத்திலேருந்து வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிவர்கள் மட்டுமே சொகுசாக வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக அமைந்து விட்டது. இப்போ தேர்தல் வரப்போது எல்லாரும் கோரிக்கை வைப்பாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இங்கே வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் இந்த மண் சம்மந்தமான ஒரு படிப்பு சுரங்க துறை சம்மந்தமான ஒரு கல்வி இல்லை, அது வரணும். இன்ஜினியரிங் காலேஜில் அது மாதிரி அந்த வேலைவாய்ப்பு வேணும். இந்த மக்களுக்கு இங்கே இருக்கிற ஆலைகளில் இந்த மக்களுக்கான வேலைவாய்ப்பை வந்து வரணும். இந்த பகுதி சுரங்கத்தை ஒட்டியுள்ள பகுதி இருக்குல்ல, அந்த பகுதிக்கு வந்து ஒரு நல்ல தரமான ஒரு முழு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மருத்துவ பரிசோதனை, அந்த மக்களுடைய என்னென்ன பிரச்சனை இருக்குது. சும்மா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்துட்டு ஒரு வெள்ளை மாத்திரை, சிவப்பு மாத்திரை அப்படி கொடுத்துட்டு ஒரு மருத்துவ முகாமுங்கிற பேரில் கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த மக்களுக்கு. ஆனால் முழு பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதுக்கான தீர்வை வந்து கொடுக்குற மருத்துவ முகாம் வந்து இங்கே நடக்கிறதே இல்லை. ஆனால் வர அரசு வந்து புதிய அரசு வரவங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இந்த அரியலூர் மாவட்ட மக்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். இந்த சிமெண்டால் இருக்கிறதுனால எந்த ஒரு வளர்ச்சியுமே அடையலை. இந்த மக்கள் வந்து இந்த சிமெண்டால் வந்து எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் விட்டு போகணும், அப்படின்னா தான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் வருங்காலத்தில். கொஞ்சம் கூட சமூக நல அக்கறை இல்லை. நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும்னு நினைக்காம இந்த மக்களும் வாழணும், இந்த சூழலும் வாழணும் அப்படின்னு நினைக்கணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களையும் அழிக்க நினைக்கக்கூடாது. எல்லா உயிரினங்களும் நமக்கு வேணும். எல்லா உயிரினங்களும் இருந்தால் தான் இந்த உலகம் இயங்கும். அதனால் சூழல் சார்ந்த சிந்தனை கொஞ்சம் கூட இல்லை. நம்ம சொல்ல வேண்டியது என்ன, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் 2477 நீர்நிலைகள் இருக்குது. இது ராஜேந்திர சோழன் காலத்தில் வெட்டப்பட்ட ஏரிகள், செம்பியன் மாதேவி பேரரசி காலத்தில் வெட்டப்பட்ட ஏரிகள், கண்டராதித்த சோழன் காலத்தில் வெட்டப்பட்ட ஏரிகள், ராஜராஜ சோழன் காலத்தில் வெட்டப்பட்ட ஏரிகள், இப்படி எல்லாமே வந்து இந்த மன்னர்கள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஏரிகளை தவிர புதிதாக ஒரு நீர்நிலைகள் கூட ஏற்படுத்தலை. சரி, அந்த நீர்நிலைகளையாவது காப்பாற்றினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த மாவட்டத்தில் லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து நெல் சாகுபடி நடக்குது. ஆனால் அந்த விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு தடுப்பணை கட்டுங்கன்னா, கொள்ளிடத்தில் கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்டுங்க, நாங்களும் பல வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு தடுப்பணை கூட இதுவரையும் கட்டப்படலை. அதுக்கு நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க.
ஆனால் வந்து இந்த 1000 ரூபா பணம் கொடுக்கறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது நிதி கொடுக்கறதுக்கோ உடனே வந்து எங்கே இருந்தால் பணம் இல்லைன்னு சொன்னால் இப்போ தேர்தலை காரணம் காமிச்சு பணத்தை முன்னாடியே வந்து மக்களுக்கு போடுறேன், 4 மாதத்து தொகையை முன்னாடி போடுறேன், 2 மாதத்து தொகையை முன்னாடி போடுறேன், பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி செய்கிறாங்க. முதல்ல ஒரு 300 கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லைங்கிறீங்க, இப்போ 33,000 கோடி ரூபா எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு? அப்போது இந்த மக்களை எப்போவுமே கையேந்த வைக்கணுங்கிற உங்களுடைய எண்ணம் தானே உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு ஆட்சியாளர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மக்களுக்கான தேவை நீர் தேவை தான் இந்த மாவட்டத்துக்கு. இப்போ அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் 1000 ரூபா பணம் 2000 ரூபா பணத்தை கொடுத்து மக்களை மயக்கிற வேலையை செஞ்சுட்டு விவசாயிகளுடைய நலன்களை முற்றிலும் புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏக்கருக்கு 30,000 ரூபா நீங்கள் வந்து சாகுபடி செய்யறதுக்கு உண்டான பணத்தை கொடுத்தாலே அந்த விவசாயிகள் வந்து நல்லா இருப்பாங்க. ஏன்னா நல்ல விளையக்கூடிய நிலங்கள் வரையும் இந்த ஆலைகள் வந்து ஆசை வார்த்தைகள் காமிச்சு மக்கள்கிட்ட இருந்து குறைந்த ரேட்டுக்கு நிலத்தை வாங்கி விட்டார்கள். தற்போது வந்து தமிழ்நாடு குத்தகை சட்டப்படி பார்த்தீங்கன்னா 10 பிளாக்காக இந்த அரியலூர் மாவட்டத்தில் போட்டிருந்தாங்க. அந்த 10 பிளாக்கும் இப்போ அந்தந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது. கடந்த இன்னும் 3 ஆண்டுகளில் வந்து இந்த சுண்ணாம்புகள் சுரங்கங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட எண்ணிக்கையாக தான் கூடுதலாக போய் அமையறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது மாதிரி இங்கே அரியலூர் மாவட்டத்தில் நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட விஷயம் அத்தனையும் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறையா விதிகளுக்கு மீறி சட்டத்துக்கு உட்பாடு இல்லாமல் அத்தனையும் உரிய அதிகாரிகள் கவனத்தோடையே இங்கே மண் தோண்டப்பட்டு கொள்ளையடிக்கப்படுகிறது. தமிழ்நாடு பூரா மணல் கொள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே அரியலூர் மாவட்டத்தில் மண் கொள்ளை இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதாங்க நாங்கள் தெளிவாக உங்கள்கிட்ட கவனத்துக்கு கொண்டு வரோம். அரசாங்கம் வந்து சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்வளவு கோடி ரூபாய் நீங்கள் ஒரு ஏக்கரில் சம்பாதிச்சிருக்கீங்கல்ல, மைன்ஸ் எடுத்து அந்த கிளிங்கர் எடுத்து பண்ணியிருக்கீங்கல்ல, அப்போ அதில் வரக்கூடிய வருமானத்தை இப்பயும் நம்ம கேஸ் போட்டோம்னா அவங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வரும். ஆனால் அங்கே இருக்க யாருமே அதை முன் வர்றதே இல்லை. ஏன் நமக்கு வித்துட்டோம் அன்னைக்கு, இன்னமேட்டுக்கு போய் எப்படி கேட்க முடியும், நம்ம வாழ்வாதாரம் பாதிச்சு போச்சு, சரி போ அப்படின்னு சொல்லி அவங்க ஊரை விட்டு காலி பண்ணி போய் எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் பூரா இன்றைக்கி திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் வந்து ஓடி போயிட்டாங்க. இவங்களெல்லாம் ஓட வச்சது யார் அப்படின்னா இந்த ஆலைகள் தான். இந்த வாழ்வாதாரம் இழந்து போன இந்த மண்ணை வந்து காக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இந்த மண் முழுக்க அடுத்தது ஒரு ஜெனோசைடுன்னு சொல்லுவாங்கல்ல, இன அழிவு, அந்த மாதிரி பேரழிவு மாதிரி மறுபடியும் டைனோசர் காலம் மாதிரி நம்ம வந்து போக வேண்டிய சூழல் வந்துடும். இனியாவது அரசாங்கங்கள் விழித்து கொண்டு செயல்பட வேண்டும். இல்லைன்னா மக்களே வந்து திரண்டு மாபெரும் புரட்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். தங்க சண்முகசுந்தரம். வளர்ச்சிங்கிறது எல்லா நகரங்களுக்கும் தேவையான ஒன்று தான், எல்லா காலத்துக்கும் தேவையான ஒன்று தான். ஆனால் அது எந்த வகையான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக மக்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வகையிலான வளர்ச்சியாக அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். இந்த அரியலூர் மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். விதிகளை மீறாமல் முறையான வளர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அரசு இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.